வெற்றி 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 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. மயிரிழையில் நம்ம வின் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப டஃப்பாக இருந்தது மேட்ச், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. கதி கலங்கி போயிடுச்சு. 7 ரனில் நம்ம வின் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முழுக்க காரணம் பூம்ரா தான். வேர்ல்டு பெரிய போலர், ஃபஸ்ட் கிளாஸ் போலர். அவர் போட்ட 4 ஓவர் சும்மா அப்படியே நெருப்பு மாதிரி சும்மா தீயா பறந்தது. என்ன போலிங் பா, அப்படியே பால் மின்னல் வேகத்தில் வந்துட்டு போகிறதே தெரில. அவங்களாம் அப்படியே திணறிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் ஹார்திக் பாண்டியா கடைசி ஓவர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக போட்டார், சூப்பர். விராட் கோலி அவருடைய இதுவை நிரூபிச்சிருக்கிறாரு, நான் ஒரு வேர்ல்டு சாம்பியன் சொல்லிட்டு அவரும் நிரூபிச்சிருக்காரு. ஆக மொத்தம் இந்தியா டீம் வெரி 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 சூப்பர். இது இந்தியாவுடைய இவ்வளோ வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே இருந்த கனவு நினைவாகி இருக்கிறது. அதுக்கு முழுக்க காரணம் ஒன் ஆஃப் த காரணம் ரோஹித் சர்மா தான். அவர் பொறுமையாக இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக வழிநடத்தி தூக்கி போய் ஃபைனலில் எடுத்து போய் விட்டதால தான் ஃபைனலில் அவரால் சரியாக ஆட முடியலனா கூட விராட் கோலி ஃபர்ஸ்ட் கிளாஸாக சூப்பராக ஆடி அழகாக இந்தியா அணியை வெற்றிக்கு கொண்டு போனார். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஒரு வேர்ல்டு கப் வாங்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது சொல்லிட்டு ஃபைனல் வராங்க தோத்துடுறாங்க. கடைசியில் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை வின் பண்ணி சூப்பராக நம்ம சாம்பியன் கோப்பையை நம்ம தட்டி பறிச்சிட்டு இருக்கோம். இது எல்லாருக்குமே நம்ம இந்தியா மக்கள் 140 கோடி மக்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு அமைஞ்சிருக்குது. இனிமேல் நம்மளுடைய இந்தியாவுடைய கிரிக்கெட் இது மகளிர் அணிலையும் சரி, நம்ம ஆண்கள் இதுலேயும் சரி சூப்பர் டாப்பில் சூப்பராக போவோம். இதை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இப்போது அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ரிலே பண்ணிட்டு இருக்கிறான், மறுபடியும் ஹைலைட்ஸ் போட்டுட்டு இருக்கான். எல்லாருமே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது மேட்ச்சு. எல்லாருமே பாருங்கள். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது அரசியல் களம் இல்லை, இப்போது இது கிரிக்கெட் களமாக நான் இன்றைக்கி ஒரு நாள் மாற்றிருக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.